விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 47வது இறைவார்த்தை. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சமூக நீதியை கற்றுக் கொடுக்கிறது இன்றைய இறைவார்த்தை. சமூக நீதி. இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வுகள் உடையது. இருப்பவன் இல்லாதவன் என்று பாகுபடுத்தி பார்க்கிறது. பணக்காரன் ஏழை என்கிற நிலைப்பாடு சமூகத்தில் ஊடுருவி இருக்கிறது. இந்த சாதி அந்த சாதி என்கிற வேற்றுமையும், இந்த இனம் அந்த இனம் என்று பாகுபாடும் சமுதாயத்தில் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில்தான் ஒரு குறிப்பிட்ட இனத்தினர், ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கடவுள் எங்களுக்குத்தான் உரியவர் என்று கடவுளையே சொந்தம் கொண்டாடி கொண்டு, யார் யாரெல்லாம் இந்த இனத்தில், இந்த ஜாதியில், இந்த மொழியில் பிறக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் விண்ணரசு அல்லது மோட்ச பாக்கியம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இறைவார்த்தை தெளிவாக நெத்தியடியாக நமக்கு அடிக்கிறது. விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். எல்லா வகையான மீன் என்பதுதான் என் அன்பிற்குரியவர்களே இந்த இடத்தில் சமூக நீதிக்கான அடையாளமான இறைவார்த்தையாக கருதப்படுகிறது. எல்லா வகையான மீன்கள் என்று சொல்லும் போது இந்த இடத்தில் பாகுபாட்டிற்கோ வேறுபாட்டிற்கோ இடமே இல்லை. விண்ணரசு எல்லோருக்கும் உரிமை உடையது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது இன்றைய இறைவார்த்தை. விண்ணரசு எல்லோருக்கும் உரிமை உடையதுதான். ஆனாலும் கூட அந்த இடத்தில் அழகான ஒரு செக் வைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு செக் வைக்கிறார். என்ன செக் என்றால், அடுத்த இறைவார்த்தை 13வது அதிகாரம் 48வது இறைவார்த்தை. வலை நிறைந்ததும் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். அந்த இடத்தில்தான் நல்லவர்களுக்கு மோட்ச பாக்கியமும் தீயவர்களுக்கு நரக வேதனையும் அளிக்கப்படுகின்ற தீர்ப்பானது வழங்கப்படுகிறது. மாறாக இந்த உலகத்தில் அது தீர்மானிக்கப்படுவது அல்ல. நானெல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவோம், நீங்கெல்லாம் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றது இல்ல. மாறாக என் அன்பிற்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருடைய முயற்சிகள் மட்டும்தான் மோட்சத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிறதே ஒழிய இனமோ பணமோ அல்லது நம்முடைய சாதியோ இதை தீர்மானிப்பதில்லை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். கடுமையான ஒரு குளிர்காலம், இன்னும் குறிப்பாக ஒரு பனி பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு முதியவர். கடுமையான அந்த குளிரினால் பாதிக்கப்பட்ட அந்த முதியவர் சரியாக உணவு உண்ண முடியாமல் 3 நாட்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அன்பிற்குரியவர்களே அவர் சிந்திக்கிறார், என்னுடைய வாழ்வு முடிவுக்கு வந்து விட்டதே, வாழ்வுக்கு வழி தெரியாமல் நான் திக்குமுக்காடி இருக்கிறேனே என்று தவித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் ஒரு சாத்தான் அவருக்கு முன்பாக தோன்றுகிறது. ஆச்சரியப்பட்டு போகிறார். சாத்தான் தோன்றியவுடன் இவர் அதிகமான நடுக்கமும் பயமும் இவருக்கு உள்ளாகி வருகிறது. ஆனால் அந்த சாத்தான் சொல்லுகிறது, நான் உன்னை ஒன்றும் செய்துவிட மாட்டேன், உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது அந்த சாத்தான். சாத்தானிடமிருந்து உதவியா என்று எதிர்பார்க்கிற இந்த பெரியவர், சரி சொல்லுங்கள் என்று சொல்லும் போது, நான் உனக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன், உன் பசியை ஆற்றுவதற்காக நான் உணவை எடுத்து வந்திருக்கிறேன், உண்ணுங்கள் என்று கொடுக்கிறது. பெரியவருக்கு இதில் என்னாவது பிரச்சனை வருமா, இது ஏதாவது சோதனை செய்கிறதா என்று சிந்தித்தவராய் உண்ணுவதா உண்ணக்கூடாதா என்று தயங்கிக் கொண்டிருக்கிறார். தைரியமாக உண்ணுங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று அந்த சாத்தான் கொடுக்கிறான். அந்த உணவை எடுத்து அந்த பெரியவரும் வயிறார உண்டு விட்ட பிறகு பசியாறிய அவர் அந்த சாத்தானிடத்தில் கேட்கிறார், சாத்தானிடத்திலிருந்து உதவியா, எப்படி நீ எனக்கு உதவி செய்கிறாய், எதற்காக இந்த உதவியை நீ செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த சாத்தான் சொல்லுவதற்கு ஆரம்பிக்கிறான், நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது
ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரியாக நான் வாழ்ந்து வந்தேன். மிகப்பெரிய ஒரு பணக்காரி. எனக்கு கீழ் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ஏழைகளையோ பிச்சை எடுப்பவர்களையோ வறுமையில் இருப்பவர்களையோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட அவர்களை பிடிக்காது. ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள்? உழைத்து வாழ்வில் முன்னுக்கு வர வேண்டியது தானே, எதற்காக பிச்சை எடுத்து அவலத்தோடு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கும். பல நிலைகளில் என்னுடைய வேலையாட்களை நான் துன்புறுத்தி இருக்கிறேன், என் காலால் எட்டி உதைத்திருக்கிறேன், அவர்களை அவமானப்படுத்தி எச்சிலால் துப்பி இருக்கிறேன். ஆனால் என்ன நடந்தது என்றால் என் வாழ்வு கேள்விக்குறியானது. கொரோனா என்கிற தொற்று நோயினால் நான் பாதிக்கப்பட்டேன், தனிமைப்படுத்தப்பட்டேன், மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். அந்த இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு யாரும் என்னை பார்ப்பதற்கு வரவில்லை, யாரும் என்னை பார்க்கவில்லை, எவரும் என்னை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை, சரியான உணவு கிடைக்கவில்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்பேற்பட்ட நிலையில்தான் எனக்கு புரிய வந்தது, ஐயோ இவ்வளவு கொடுமை செய்திருக்கிறேனே, இவ்வளவு கெட்டவளாக நான் வாழ்ந்திருக்கிறேனே என்று மனம் நொந்து போனேன். திருந்தி வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் என் உயிர் பிரிந்து விட்டது. கடவுளிடத்தில் செல்லும் போது கடவுள் எனக்கு ஒரு தீர்ப்பை வழங்கினார். நீ உன் வாழ்நாள் எல்லாம் தீயதையே நினைத்திருக்கிறாய், கெட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாய், பலருக்கு துரோகம் செய்திருக்கிறாய், அநியாய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாய். எனவே ஒருபோதும் உனக்கு மோட்ச பாக்கியம் கிடைக்காது, நீ நரக வேதனையை தான் அனுபவிக்க வேண்டும் என்று என் ஆன்மாவை அவர் சொல்லி அனுப்பிவிட்டார். இதோ ஒரு சாத்தானாக, ஒரு தீய சக்தியாக, தீய ஆன்மாவாக நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்றால் 10 ஏழை எளியவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா? கடவுள் இப்படிப்பட்ட கட்டளை இட்டதனால் இதோ குளிரினால் நடுங்கிக் கொண்டிருக்கிற, வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு உதவி செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னதாம் அந்த சாத்தான். என் அன்பிற்குரியவர்களே, வேடிக்கையான கதைதான், ஆனால் இதில் ஆழமான ஒரு பொருள் உண்டு. என்ன பொருள் என்றால், நாம் வாழுகிற வாழ்க்கைதான் நமக்கு மோட்சமா நரகமா என்பதை தீர்மானிக்கிறது. எனவே நாம் வாழுகிற இந்த உலகத்தில் நல்ல மதிப்பீடுகளோடு நாம் வாழ வேண்டும். இந்த மதிப்பீடுகளை இறையாட்சியின் மதிப்பீடுகளாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கம்பேஷன் என்று சொல்லப்படுகின்ற இரக்க குணமுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். பீஸ் என்று சொல்லப்படுகிற அமைதி நிறைந்த உள்ளத்தோடு வாழ வேண்டும். ஹெல்பிங் டெண்டன்சி என்று சொல்லப்படுகின்ற பிறர் நலத்தை அல்லது வறியவருக்கு உதவுகின்ற நல்ல மனநிலையோடு வாழ வேண்டும். லவ்விங் த நெய்பரிங் என்று சொல்லப்படுகின்ற அன்பிற்குரியவர்களை, அயலார்களை அன்பு செய்து வாழக்கூடிய நல்மனதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நற்செய்தியின்படி, அவருடைய இறைவார்த்தையின்படி நாம் வாழ்ந்து அதை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கிற புண்ணியவான்களாக இந்த உலகத்திலே நாம் வாழும்போதுதான் விண்ணரசை உரிமையாக பெற்றுக்கொள்ளுகிறோம். மோட்ச பாக்கியத்தை நாம் நிறைவாக உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம். அப்பேற்பட்ட உன்னதமான படிப்பினைகளை உணர்த்துகிறது இன்றைய இறைவார்த்தை. தியானிப்போம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமீன்.